செங்கோட்டையனுடைய இந்த வரவு விஜய்க்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இதுவரையில் ஒரு கட்சி தொடங்கலை, கிளப்பு மாதிரி வச்சுருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கூப்பிட்டு அதில் நீ பொதுக்குழுவார், நீ என்ன இருக்க, நீ செயலாளர் நீ இருந்துக்கோ, நீ என்ன வட்ட செயலாளர் நீ போய்க்கோ, நீ வந்து பொருளாளராக போய் இருந்துக்கோ, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதாவை சரியான பாதைகளை கூட்டிக்கிட்டு போனவர் செங்கோட்டையன். அந்த மாதிரி பல தவறுகள் பண்ணிச்சு. ஜெயலலிதா வந்து ஏறத்தாழ விஜய் மாதிரி தான். விஜய்க்கு எப்படி ஓரளவும் தெரியாதோ அதே தான் ஜெயலலிதாவும். ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு பொதுமக்கள் சப்போர்ட் கிடைச்சிது. ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் மூலமாக கிடைச்சது, இவருக்கு அமித்ஷா மூலமாக கிடைச்சது. இதெல்லாம் ஒற்றுமைகள். மற்றபடி ரெண்டு பேத்துக்கும் ஆனாவண்ணா தெரியாது, அரசியலும் தெரியாது, எதுவும் தெரியாது. அவ்வளோ அதுதான் உண்மை. விஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு, புஷி ஆனந்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, நீங்க எதுவாக இருந்தாலும் டைரக்டாக என்ன வந்துட்டு அணுகலாம். புஷி ஆனந்த இது பண்ணிட்டு நீங்கள் போயிட முடியுமா? இல்லை ஆதவர்ஜுனை தாண்டிட்டு போயிட முடியுமா? அவன் இந்த நிர்மல்குமாரை தாண்டிட்டு போக முடியுமா? அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இந்தியாவே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போகலாம், ஆலோசனை சொல்லலாம், அவ்வளோதான். கேட்கணுங்கிறது கேட்க இவ்வளவும் வந்து அமித்ஷா சொன்னதுனால தான் விஜய் ஏற்றுக்கிறார். மீடியா ஸ்கோர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு தாவேக்கால போய் இணைஞ்ச உடனே அதுவே தாவேக்காவை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அரியாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும்ன்ற மாதிரியான ஒரு செய்திகள் உள்ள வந்துட்டு இருக்குது. செங்கோட்டையனுடைய இந்த வரவு தாவே விஜய்க்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இதுவரையில் ஒரு கட்சி தொடங்கலை, இதுவரையில் ஒரு பொழுதுபோக்கு ஒரு கிளப்பு மாதிரி வச்சுருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கூப்பிட்டு அதில் அவராக வந்து நீ பொதுக்குழுவார், நீ என்ன இருக்க, நீ செயலாளர் நீ இருந்துக்கோ, நீ என்ன வட்ட செயலாளர் நீ போய்க்கோ, நீ வந்து பொருளாளராக போய் இருந்துக்கோ, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தார். கூட்டம் சேர்த்துறதுக்கு பாஜக பின்னணி கூட்டம் சேர்த்து விட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு பெருசாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு மாவட்ட இது கிளை இல்லை, ஒரு மாவட்டங்களில் தலைவர்கள் கிடையாது, உறுப்பினர்கள் கிடையாது, எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கிறது கணக்கு கிடையாது. பொதுக்குழுவை யாரா தேர்ந்தெடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அவருடைய கொள்கை என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த கட்சி கொடி எங்கேயும் பறக்கிறத கூட நம்ம பார்க்கல. ஒரு ஊர்லேயும் அலுவலகம் கிடையாது, தலைமை அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு கூட அது கூட யாருக்கும் தெரியாது. பனையூரில் அவர் ஊடு தான் அதேங்கிறாங்க. இப்படி இருந்தது. இப்போ செங்கோட்டையன் போய் இதெல்லாம் உருவாக்கி அதை ஒரு கட்சியாக மாற்றுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். எதனால் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர்கிட்ட அவர் செங்கோட்டையன் ஒன்றுமே இல்லை. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு ஜெயலலிதாவை சரியான பாதைகளை கூட்டிக்கிட்டு போனவர் செங்கோட்டையன். அந்த மாதிரி பல தவறுகள் பண்ணிச்சு. ஜெயலலிதா வந்து ஏறத்தாழ விஜய் மாதிரி தான். விஜய்க்கு எப்படி ஓரளவும் தெரியாதோ அதே தான் ஜெயலலிதாவும். ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு பொதுமக்கள் சப்போர்ட் கிடைச்சிது. ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் மூலமாக கிடைச்சது, இவருக்கு அமித்ஷா மூலமாக கிடைச்சது. இதெல்லாம் ஒற்றுமைகள். மற்றபடி ரெண்டு பேத்துக்கும் ஆனாவண்ணா தெரியாது, அரசியலும் தெரியாது, எதுவும் தெரியாது. அவ்வளோ அதுதான் உண்மை. ஜெயலலிதா பற்றி அதெல்லாம் அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஏன்னா அவங்கள பர்சனலாக தெரியும், அவங்களுடைய நாலேஜ் என்னன்னு தெரியும், என்ன மாதிரி ஆளுன்னு தெரியும். அதனால் அந்த டைமில் பர்கூரில் வந்து இவங்க தேர்தல் நிற்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. செங்கோட்டையன் தான் சொல்கிறார், பர்கூர் உனக்கு சேஃப் கிடையாதுன்னு. என்ன தோக்கடிச்சிருவாங்களா அப்படின்னு சேர்த்தம்மா நின்றுச்சு. அதே சமயத்தில் சேஃப்டியாக இவர் என்ன பண்ணார், காங்கேயத்தில் நிற்க வச்சார். பர்கூரில் தோல்வி. அந்த தோல்வியோட சுகவனாங்கிற ஒரு அடையாளம் தெரியாத ஒரு திமுககாரர் தோக்கடிச்சு விட்டார். 10,000 ஓட்டு வித்தியாசத்தில். சாதாரண தோல்வி இல்லை, பயங்கரமான தோல்வி. காங்கேயத்தில் இருந்தம்மா நிற்க வச்சதுனால தப்பிச்சது அந்தம்மா, இல்லாட்டி அன்றைக்கி அரசியல் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் கிழிச்ச கோட்டை அந்தம்மா தாண்டலை. அவர் அந்த டைமில் வந்து அவருக்கு பெரிய கவுண்டர்னு பேர் செங்கோட்டையனு. சின்ன கவுண்டர் யாருன்னா இப்போ முத்துசாமின்னு இருக்கார், திமுக அமைச்சராக இருக்கார், ஈரோடு முத்துசாமி. அவர் சின்ன கவுண்டர் பேர். இவங்க ரெண்டு பேர் வச்சது தான் சட்டம் ஜெயலலிதா. அப்படி இருந்தவங்க அந்த அம்மாவை கட்டுப்படுத்த முடியாத ஒரு காட்டு குதிரையாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஜெயலலிதாவை கடிவாளம் போட்டு உபயோகரமாக மாற்றின சாமர்த்தியம் வந்து செங்கோட்டையனுக்கும் முத்துசாமிக்கும் உண்டு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அவர்கிட்ட இதை அமித்ஷா சொல்லியிருப்பார். ஆளையெல்லாம் சேர்த்தனா ஆளெல்லாம் வர்றாங்க, அவருக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண தெரியல. ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட 1.5 மாதம் உள்ளே போய் ஒட்டிக்கிறாரு, வெளியே வர மாட்டேங்கிறார், பயப்படுறாரு. அந்த மாதிரி ஆளுக்கிட்ட நீ எதா போய் அந்த கட்சியை எதா பண்ணுப்பார் அப்படின்ட்டுருக்காரு. போயிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கே அரசியல் சொல்லி கொடுத்த ஒரு செங்கோட்டையன் இங்கே போயிருக்கிறதுனால இனிமே தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், ஆனால் இப்போ ஒரு 77-78 வயது நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ ஏடிஎம்கேல இருந்து அங்கேருந்து ஒரு ஓய்வு பெற்றுருக்கலாம், எதுக்கு தேவையெல்லாம் போய் டிவிகேல போயிட்டு விஜய்க்கு கீழே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு நிலை இருக்குமேன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதுல அர்த்தமே கிடையாது. எம்ஜிஆர் இறந்த உடனே
ஜானகியா ஜெயலலிதாங்கிற தகராறுலாம் வந்தபோது ஜானகியை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாங்கிற மாதிரி இருந்தது. ஜெயலலிதாவை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிற பெரிய ரகலையெல்லாம் இருந்தது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருந்தது. இப்போ நாங்கள்லாம் வந்து அப்போ நான் எங்கள் அண்ணனோட தான் கூட இருக்கிற ராஜாராம் கூட இருக்கிறேன். அவர் ஜானகியை தான் ப்ரிஃபர் பண்ணார். நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் சின்னவங்க இல்லையா, ஜென்ரேஷன் கேப்பு. நான் சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. அப்போ நாவலர் வீட்டுக்கு வந்தார், நெடுஞ்செழி வந்து வீட்டுக்கு வந்தபோது பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கே எப்படி போகிறது என்ன போகிறதுன்னு. அப்போ நான் என்னுடைய வேலைக்காக நான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நாவலர் என்ன பண்ணார், அவனை கூப்பிடுங்க, ஏதாவது உளருவான், கூப்பிடுங்க அவனை அப்படின்னாரு. போனேன். இப்போ கூப்பிட்டு போய் என்னங்க அப்படின்னா, என்னப்பா நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு, இப்படியே கேட்டார். என்ன பண்ணுறதுன்னு சொல்லுன்னார். ப்ளைனாக சொல்கிறேன், கோச்சிக்காமல் கேட்டிங்கன்னா சொல்கிறேன், சொல்லுன்னார். நீங்கள் 2 பேருமே திராவிட இயக்கம் ஆரம்பிச்சிருந்து இருக்கவங்க, சீனியர் மோஸ்ட், பெரியார்கிட்ட இருந்தவங்க. எங்கள் அண்ணன் பெரியார்கிட்ட செக்ரட்டரியாக இருந்தார், பெரியார்கிட்ட நீங்கள் இருந்தீங்க. பெரியார்கிட்ட இருந்து அப்படியே அண்ணா கூட வந்தவங்க. எங்கள் அண்ணன் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அண்ணா கூட வந்தவங்க. அண்ணா வந்து உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு தம்பி வா தலைமை ஏற்கவா, உன் கீழ் பணிபுரிய நான் மகிழ்ச்சியோடு உன் கீழ் பணிபுரிய தயாராக இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அண்ணாவால் அங்கீகரிக்கப்பட்டு தலைவராக காட்டப்பட்டவர் நீங்கள். அதுக்கப்புறம் கலைஞர் கூட இருந்தீங்க. உங்கள் ஏஜ் குரூப் இன்றைக்கி வந்துருக்க ஜெயலலிதாவில் எங்கள் செட்டு. எங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனே வேறையாக இருக்கும், எங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வேறையாக இருக்கும். உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் 2 பேரும் மூத்த தலைவர்கள்ங்கிற முறையில் ஆலோசகர்களாக அட்வைசர்களாக இருந்துக்கிட்டு வெளியே இருந்தீங்கன்னா நல்லது. இல்லாட்டி போனால் இவங்க வந்து உங்களை எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது. இந்த அசிங்கத்துக்கு நீங்கள் ஆளாகணுமா? நான் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு, என்ன எங்களையெல்லாம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறியா அப்படின்னார். சுருக்கமாக சொன்னால் அதுதான் அப்படின்னு. அது முடியாது போ அப்படின்ட்டார். போய் ஜெயலலிதா கிட்ட சேர்ந்தாங்க. நாவலருக்காவது ஒரு மரியாதை கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் எந்த அளவுக்கு ஜெயலலிதா கிட்ட இருந்தாருன்னா, அந்த அம்மா நடிகையாக இருந்த காலத்துலேருந்து எங்களுக்கு பழக்கம். நாவலர்கள்லாம் அந்த அம்மா அரசியலுக்கு வந்த பிறகு தான் தெரியும். நடிகையாக இருந்தபோது எங்கள் நாவலருக்கும் அந்த அம்மா நடிகையாக இருந்த போதே தெரியும். எப்படி தெரியும்னா, ஜிடி நாயுடு ஹாஸ்டல் இருந்தது கோயம்புத்தூரில். அந்த ஹாஸ்டலுக்கு நாவலர் தான் வார்டன். ஜெயலலிதாவும் அவங்க அம்மாவும் அந்த ஹாஸ்டலுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க, எதுக்கு அதனால கேட்காது. அதனால் அந்த அம்மாவை நாவலருக்கு அப்போவே தெரியும். அந்த ஹாஸ்டலில் படித்த போது என்னுடைய மூத்த அண்ணன் ஜெயசீலன், அவர் வந்து ஜெயலலிதா அவருடைய அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கம். சேலத்தில் வந்து சேலத்துக்கு எங்கள் அண்ணன் ஜெயசீலன் தான் அந்த அம்மாவுக்கு கார்டியனாக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு. இது யாருக்கும் தெரியாது. 2 பேர் இன்னும் சொன்னால் சிரிப்பீங்க, ஆச்சரியப்படுங்க, நம்ப கூட மாட்டீங்க. ரேகான்னு ஹிந்தி நடிகை இருக்காங்க தெரியுமா, ஜெமினி நேசன் அவர்கள் டாக்டர். ரேகாவுக்கும் எங்கள் அண்ணன் தான் கார்டியன். ஓகே. 3வது யாருக்குன்னா எம்எஸ் விஸ்வநாதனுடைய மகன் கோபி, முதல் மகன், ஏற்காட்டில் படிக்கிறான். அவனுக்கும் எங்கள் அண்ணன் தான் கார்டியன். 3 பேர்த்துக்கு எங்கள் அண்ணன் கார்டியன். இதில் என்னன்னா, கோபி ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஒன்று இது இருக்காது. ரேகா ஆவக்கா ஊருகான்னு ஆந்திராவில் புறப்படும். அதை அவங்க வீட்டில் போட்ட உடனே மொதல் ஜாடி எங்கள் வீட்டுக்கு வரும். ஆந்திராவில் விளையிற மாம்பழத்தை வந்து மாம்பழம் விளைஞ்ச உடனே ஒரு கூட மாம்பழம் ஜெயலலிதா கிட்டேருந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த அளவுக்கு நாங்கள் பழக்கம். அதனால் எங்கள் அண்ணன் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால அம்முன்னு கூப்பிடுவார், வா போன்னு பேசுவார். நான் அதை சொன்னேன், அன்னைக்கு கதை வேறு, இன்றைக்கி தலைவி, அந்த வா போலாம் விட்டுடுங்க அப்படின்னு. போடப்படா அதெல்லாம் நான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். பல சமயங்கள் என்ன சொல்லுவார்னா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வரும்போது, இந்த இன்றைக்கி அரசியல் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் இப்படிலாம் சேஞ்ச் பண்ணிக்கன்னெல்லாம் சிலதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் அந்த மாதிரி லைக் பண்ணல. அதனுடைய விளைவு 6 மாதத்தில் மந்திரி பதவி ஏற்ற 6வது மாதத்தில் வீட்டுக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் கோவத்தில். அதோடு என்னுடைய அண்ணனுடைய அரசியலே போச்சு. நாவலருக்கு அந்நியமாக வச்சுருந்தாங்க. நம்பர் 2 அவ்வளோதான். முதலமைச்சருக்கு அடுத்த பதவி யாரா அதிகாரத்தில் யாரா இருக்கான்னா செங்கோட்டையில் இருந்தார். செங்கோட்டை இவங்களையெல்லாம் மதிக்கவே மாட்டார், இவங்களாம் மதிக்கவே மாட்டார், பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ இங்கே வந்திருக்கார். அதனால தான் உறுதியாக சொல்கிறேன், இவர் வந்ததுக்கு பிறகு விஜய்க்கு ஒரு அரசியல் உருவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமித்ஷாவும் அமித்ஷா சொல்லி தான் போயிருக்கார். ஓஹோ, ஓகே ஓகே. இல்லாட்டி போனால் இந்த ஆளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் லீடராக இருக்கிறாருன்னு நம்புகிறார் அமித்ஷா. பயமுறுத்தினா பயந்துக்கிறாரு,
சொன்ன பேச்சை So, கேட்க நம்ம கட்டுக்கு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சொன்ன பேச்சை கேட்குறாரு. பழனிசாமிக்கு அடுத்து அப்படி ஒரு நல்ல அடிமையாக கிடைச்சிருக்காரு. சொன்னதெல்லாம் கேட்குறாரு. பழனிசாமி அடிச்சுக்கிறதுக்கு முடியாது யாரும் அடிமைத்தனத்தில். அதுக்கு ஈக்குவலாக இவர் விஜய் இருக்கிறதுனால கட்சியை உருவாக்குறதுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு வேகமாக இருந்த ஒரு செங்கோட்டையன் இன்னைக்கு ஒரு அந்த வேகத்தோடு இருக்காருன்னு வைங்களேன். ஆனால் இன்னைக்கு இல்லை, இப்போ நீங்கள் கேட்டது செங்கோட்டை எப்படி போகலாமான்னு கேட்டீங்க. ஆமாம் ஆமாம், அது முடியாது. அரசியல் இருக்க இப்போ வந்து இப்போ எனக்கு 84 வயசுக்கு வேலைக்கு போகிறேன். காலேஜே என்னை பார்த்து பயப்படுது. உடுதுகளுக்கு செத்து போயிட்டு போகிறான்னு நடுங்கிறாங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். என்னென்ன வீட்டில் இருக்க முடியல. 84 வயசு செத்து போக வேண்டிய வயசுக்கு இன்னும் வேலைக்கு போயிட்டுருக்கோம். சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க. அது வேறு. சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அந்த வயசில் வேலைக்கு வச்சுக்க முடியாது. என்னால் வீட்டில் இருக்கேன். என்னுடைய கல்லூரியுடைய ஓனர் முதலாளி நீ வந்துக்கிட்டே இரு, எப்போ நீ நிற்கிற நின்றுக்கோ உன் இஷ்டம், ஆனால் உனக்கு நீ உயிரோடு இருக்கவனுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்ட்டார். அதனால் நீ வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு கூடலாம் எனக்கு கன்செஷன் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. அதுதான் இந்த இரும்பு பிடிச்சவங்க கையும் சிறங்கு பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காதுப்பாங்க. அது மாதிரி அரசியலுக்கு வந்துட்டாக்க ஓய்வுங்கிறதே வந்து முடியாது. சினிமாவிலே அப்படித்தான். நடிப்பை ஒரு கூப்பிடல கால் ஷீட் கொடுக்கலன்னு நான் நொந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையே இருக்காது. அதுக்கப்புறம் அவனுக்கு மரியாதையும் இருக்காது. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்டுக்கணும் 78 வயசு 56 இன்ச்சு மார்பழகருக்கு என்ன வயசு? சரத்குமார் சார் சொல்றீங்களா? 56 இன்ச்சு மார்பழகர்னா உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தாங்க, மோடி மகான். அவர் அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. சரத்குமார் 56 இன்ச்சு மார்பழகர். அவர் பேர் அதுதான். அவருக்கு என்ன வயசு? 77 வயசு. 77 வயசு தான். விட்டு போக மாட்டேங்கிறாரு. வாஜ்பாயை தோர்த்திட்டாங்க, அத்வானியை தோர்த்திட்டாங்க, எல்லாத்தையும் தோர்த்திட்டாங்க. இந்த ஆள் போக மாட்டேங்கிறாரு, உட்காந்துட்டு இருக்காரு. மேக்கப் போட்டுக்கிறார். மேக்கப் போடுறதுக்கு 5 லட்சம் ரூபா தினசரி செலவாகுதுங்கிறாங்களே தன்னை இளமையாக காட்டிக்கிறது. எல்லாமே காலிங்கிறாங்க, எல்லாமே செயற்கைங்கிறாங்க. 6-7 பெண்கள் இருக்காங்களாம் மேக்கப் போடுறதுக்கு. டெய்லி காலையில் ஃபுல் மேக்கப் போட்டு தான் வெளில வர்றாருங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் வீட்டுக்கு போனாங்க என்னங்க இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஓய்வில் இருந்தார், திடீர்னு காட்சிக்கு வந்திருக்காரு. அதை கிடைச்ச சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு வர்றாரு. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு, புஷி ஆனந்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக என்னை வந்துட்டு அணுகலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இல்லையா? ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு டைமில் வந்துட்டு செங்கோட்டையனை வந்து நெருங்க கூட முடியாதுன்னு. இன்றைக்கி புஷி ஆனந்தோட சேர்ந்து பயணிங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது செங்கோட்டையனுடைய ஒரு தகுதிக்கு அது கரெக்டாக செட் ஆகுமா? நாவலர் அப்படி தாங்க. நாவலர் அமைச்சரவையில் 2வது இடம், முதலமைச்சருக்கு அடுத்த இடம், அவை முன்னவர் வேற. அதெல்லாம் இருந்தது. அவர் யாருக்கிட்ட இருந்தது? செங்கோட்டை கிட்ட தான் இருக்குது. இவர் உள்ளே போவார். புஷி ஆனந்த இது பண்ணிட்டு நீங்கள் போயிட முடியுமா? நிச்சயம் இல்லை ஆதவர்ஜுனை தாண்டிட்டு போயிட முடியுமா? அவன் இந்த நிர்மல்குமாரை தாண்டிட்டு போக முடியுமா? அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க. ஆர்எஸ்எஸ் இந்தியாவே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போகலாம், ஆலோசனை சொல்லலாம், அவ்வளோதான். கேட்கணுங்கிறது கேட்க. இவ்வளவும் வந்து அமித்ஷா சொன்னதுனால தான் விஜய் ஏற்றுக்கிறார். ஸோ அமித்ஷா சொன்னதுனால தான் விஜய் அமித்ஷா சொல்லி தான் போய் சேர்றாரு. அமித்ஷா இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கூட்டணி ஃபார்ம் ஆகிட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தேர்தல் ஆணைய ஞானேஷ்குமார் தலைமையில் பாஜக, தாவேகா, பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக, செங்கோட்டையன், அப்புறம் வந்து பாமகவில் அப்பா கட்சியோ மக கட்சியோ ஏதோ ஒன்று, இவ்வளோ வந்து இப்போ கூட்டணி சேர்ந்துருச்சு. அதுக்கு தலைமை தாங்கிறது அந்த கூட்டணி தலைமை வந்து இந்திய தேர்தல் ஆணையம். இந்த பக்கம் திமுக கூட்டணியும் மக்களும் இருக்காங்க. சார், ஆனால் இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது அதிமுக தாவேக்கெல்லாம் சேருது அப்படின்னா ரொம்ப பலமான கூட்டணியாக வந்துட்டு பிளான் பண்ணுறாங்களோ? அவங்களுடைய பலத்துக்கு அளவே கிடையாதுங்க. தேர்தல் ஆணையம் அவங்கக்கிட்ட தானே இருக்குது. அப்புறம் அதை என்ன பண்ண முடியும்? நீங்கள் இப்போவே வெற்றி நிறுத்த நீங்கள் ரிசல்ட்டெல்லாம் போட்டாங்க. அவங்க ரிசல்ட்டெல்லாம் போட்டாச்சு. யார் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போட்டாச்சு. சும்மா ஒரு நாளைக்கு வந்து ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி கணக்காட்டி பீகார் நடந்தது மாரி கணக்காட்டிவிட்டு எலெக்ஷன் நடந்ததாக சொல்லுவாங்க. அப்போ 2027 யார் சார் சிஎம்? அப்போ அமித்ஷாவுடைய கீழே அவர் யாரை காட்டுறாரோ அவங்க தான் வரும். ஆனால் இப்போ அமித்ஷாவுடைய கீழே தான் விஜய் இருக்காருன்றீங்க. அப்போ விஜய் முதல்வர் வாய்ப்பு விஜய் போடுவாங்களாங்கிறது ஒரு டவுட் எனக்கு. ஏன்னா விஜய்க்கு அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ராங் ஆடு. அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டாருன்னா நம்ம பிடியிலேருந்து போனாலும் போயிடுவாருங்கிற பயம் அமித்ஷாவுக்கு இருக்கும். அதனால் பழனிசாமியே இருக்குன்னு சொன்னார்னு ஆச்சரியப்பட மாட்டார். ஏன்னா அவர் மாதிரி சொன்ன பேச்சை கேட்குற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. மற்றவனாவது கொஞ்சமாக சுயமாக சிந்திப்பான். இவர் மாதிரி சொன்னதை அப்படியே அச்சரம் பச்சக்காமல் கேட்குற ஆள் நீங்கள் கிடைக்கவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அடிமை உங்களுக்கு பூலகத்தில் கிடைக்க மாட்டான். சேலஞ்சு பண்ணலாம். விஜய் பழனிசாமி மாதிரி ஒரு அடிமையை காட்டுன்னு நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம். இதை விட சிறந்த அடிமையை காட்டு. நடக்காது. சொன்ன பேச்சை கேட்பாரு.
அவருக்கு வேண்டியதெல்லாம் அரசாங்க பங்களா, அரசாங்க காரு, செக்யூரிட்டி, அமலாக்கத்துறையிலேருந்து ஆபத்து வராமல் பாதுகாப்பு, இது கொடுத்தீங்கன்னா அவர் எது சொன்னாலும் கேட்பார். ஸோ அப்போ விஜய் தாவேகா அப்புறம் வந்துட்டு அதிமுக இவங்களுடைய கூட்டணியில் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருப்பதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு. விஜய்க்கு துணை முதல்வர் இந்த மாதிரி ஏதாவது சாத்தியமா சார்? கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்கல முடியாதுன்னு சொன்ன விஜய் என்ன கேட்டுட முடியுமா? அமித்ஷா உனக்கு கூட பதவி கிடையாதுன்னு என்ன பண்ணிவிடுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? எவ்வளவும் சேர்த்து ஞானேஷ்குமார் உங்களுக்கு முடியாதுன்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, அமித்ஷாவும் வாய மூடிட்டார். ஞானேஷ்குமார் தான் இன்றைக்கி இருக்கிறதுல சகல அதிகாரத்தையும் படைத்தவர். அதனால் அவருடைய தலைமையின் கீழே இயங்குகிற கட்சி, அதனால் அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்கும்.